Hey guys, so welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நியூவா லான்ச் பண்ண NS400Z தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் இந்த வண்டியை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம NS400Zல ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா LED லேம்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குட்டியான ஒரு LED லைட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டிக்கு வர ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ எம்டியில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டூமுன்னு பார்த்திங்கன்னா ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்மையான ஒரு டூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இந்த இதோடைய இன்ஜின் சிசிக்கு வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இது 373cc கொண்ட ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு குட்டி ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8800 RPMல 39.9 bhp பவர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800 RPMல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 35 நியூட்ரல் பவர் டார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சீட்டுக்கு வரலாம். இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா 807 mm கொண்ட ஒரு சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது டேங்க்குன்னு வந்தீங்கன்னா ஸோ 12 லிட்டர்ஸ் கொண்ட ஒரு அழகான ஒரு டேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கலர் வேரியன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்கோட ஷேப்புன்னு வந்தீங்கன்னா ஸோ அழகான ஒரு ஷார்ப் ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கை முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஸ்டிக்கர் டிசைன்ஸ் அண்ட் NSன்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடைய பிரேக்கிங் சிஸ்டம்க்கு வரலாம். ஸோ இது பிரேக்கிங் சிஸ்டம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் ABS தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா KTMல வர மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஹசார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ கில் ஸ்விட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு குட்டியான ஒரு ஒயிட் கலர் ப்ரொஜெக்டர் லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட்டோட சவுண்டு கேட்போம். ஸோ NS125 2024 மாடல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ NS400 சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்கே ஸோ பழைய பீட் தான் வந்து பார்த்திங்கன்னா PS3ல் வர பீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதே அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக இருக்குது. ஸோ நான் இதை தான் எதிர்பார்த்தேன் NS125லையும். பட் ஆனால் NS125ல் அந்த பீட் கொடுக்கல. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லிப்பர் ஸ்க்ளட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிட்டிங் பொசிஷன்னு எடுத்துப்போம். பேசிலே ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 5.2 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் இருக்குது. ஸோ சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வி ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஸோ டேங்க்கை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேங்க் ஒட்டி வர மாட்டீங்க. ஸோ டேங்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா USBயில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபியூல் ஃபில்லப் பண்ணிங்கன்னா ஸோ ஃபியூல் காட்டுற இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா RPM கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கியர் போட்டிங்கன்னா ஸோ அந்த கியரோட சிக்னல்ஸ் காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 மோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணும்போது ஸோ செட் அழுத்துனீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் A, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அண்ட் ட்ரிப் B அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ
வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஏரோ மார்க் கீழே காமிச்சிங்கன்னா கனெக்டிவிட்டி, ட்ரிப் அண்ட் பைக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா ஸோ ரைடிங் மோடு இருக்குது. ஸோ ரைடிங் மோடில் போனீங்கன்னா ரோடு, ஸ்போர்ட்ஸு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மோடு வேணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் பட்டன். ஸோ இந்த வார்னிங் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஃபியூல் அண்டு சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ வார்னிங் பட்டன்ஸ் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொபைல் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் பைக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ், ஸோ எவ்வளோ கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப் ட்ரைனர் ஏன்னா செட்டிங்ஸில் ஸோ ஃபேவரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூக் 390 அதில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் க்யூக் ஷிஃப்டர் இருக்குது. ஸோ க்யூக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன். ஸோ நீங்கள் ஸோ போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சை பிடிக்க தேவையில்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கியர் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் கிளாக். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஸோ ஹை, லோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நாம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு குட்டி டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 390 ஸோ பழைய 390 எல்லாது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு, ஸ்போர்ட்ஸ், ரெயின் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்மையான ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வருது ஸோ 2,43,000 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 373cc. ஸோ வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு செம்மையான வர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். கியர் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேடிஎம்மில் வர்ற மாதிரி ஒரு கியர் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் டிசைன் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் டியூவல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பைக்கை லுக்கு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் தாங்க. அங்கே அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சும்மா அழகாக ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ், ஸோ டயரில் எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸில் எடுத்துக்கங்க. ஸோ டயர் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாகவே கொடுத்துருக்காங்க. பட் கார்னரிங் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு டயர் சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோரூமில் கேட்டேன். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணேன். ஸோ ஓகே செக் பண்ணுவோமா? வா கைஸ், செம்மையான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. எஸ் ஸோ ஸ்டார்டிங் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் 390 வர்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ இல்லைன்னா கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது ஸ்டார்டிங் பிக்கப்பு. ஓகே போதும், ஏன்னா ரொம்ப நான் வந்து ஸோ 2,45,000 சம்திங் வருது. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 400cc வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் NS 400 கண்டிப்பாக சொல்லுவேன். ஏகப்பட்ட மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோடைய பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஓட்டி பார்த்தாலே இதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. நான் ஏன் அதிகமாக இதை ஓட்டலைன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமுக்கு டிஸ்பிளேக்கு வந்த வண்டி தான் இது. வாவ் ஸ்டார்டிங் பிக்கப் வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஸோ நான் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் இதில் எதிர்பார்க்கலை. ஸோ ஸ்டார்டிங் பிக்கப் நல்லா இருக்குது.
ஸோ ஓகே கைஸ், ஸோ NS 400 ரிவ்யூ தந்த ஸோ அனுராதா பஜாஜ் ஷோரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து கேட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரிவ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பஜாஜ் அனுராதா ஷோரூம் போச்சம்பள்ளி. ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க போச்சம்பள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக். ஸோ இந்த ஷோரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸோ ஒரு குட்டியான ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவ்யூக்கு கேட்டோடனே எதுவுமே யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பைக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் போச்சம்பள்ளி, ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் இந்த ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த பைக்கில் டிஸ்பிளேயில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் NS எடுக்கணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பழைய மாடல் NS அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.